ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் மிக்ஸ். ஃப்ரூட் கஸ்டர்டை பற்றி பார்க்க போகிறோம். சுவையான மில்க் கஸ்டர்டாக தேவையான பொருட்கள் பார்க்கலாங்களா? தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துருக்கேன்னு மில்க், கஸ்டர்ட் பவுடர், ஆரஞ்ச், பனானா, மாதுளை, ஆப்பிள், அப்புறம் சியா சீட்ஸ். அப்புறம் நாம் இது மெயினாக பண்ண போகிறது அந்த பனங்கற்கண்டை வச்சு பண்ண போகிறோம். பனம் வெல்லம் அந்த இது மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த இது கருப்பட்டி, பனம் கருப்பட்டி வச்சு பாலை வச்சு கொஞ்சம் காய வைக்கிறோமே எடுத்து வச்சாச்சு. அடுத்து பாலை காய வச்சுக்கலாம். நல்லா பொங்கி வரணும். அந்த டைமில் நம்ம பாகும் காய்ச்சிக்கலாம். ஒரு பக்கம் இந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தூள் பண்ணி எடுத்தாச்சு. இது பனம் கருப்பட்டி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் சுக்கு, மிளகு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதில் டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை பொடியாக்கி நல்லா பொடிச்சு நல்லா இது வச்சு தட்டி வச்சு தூளாக்கி வச்சுட்டோமா. அடுத்து இதை இப்படி இருந்ததை தான் அப்படி தூள் பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருந்ததை நல்லா பாருங்கள் தூள் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தூள் நம்மளால் பண்ண முடியுதோ அவ்வளோ தூள் பண்ணிக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அடுப்பை வச்சு நல்லா அதை இது பண்ணி வச்சுக்கலாம், கொதிக்க வைக்கலாம். நான் கொதிக்க வைக்கிறப்ப இது நல்லா ஒரு பாகு பதத்துக்கு பாகுக்கு தான் அந்த மாதிரிலாம் தேவையில்லையோ. அந்த இது நம்மளுக்கு இதாக கிடைக்கணும். கட்டியாக இருக்கிறது லிக்விட் இதில் கிடைக்கணும். நம்ம பால்லையே போட்டு டைரெக்டாக கலக்கலாம். அது ஒருவேளை தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறது. இது கரைஞ்சிட்ருக்க சைடில் கஸ்டர்ட் பவுடரு ஒரு பால் எடுத்து வச்சல, அதில் கஸ்டர்ட் பவுடரையும் போட்டுக்கலாம். நம்ம இந்த இதான் யூஸ் பண்ணுறோம், இந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் தான். பாதாம் ஃப்ளேவர் கஸ்டர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோமா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பால் ஒரு பக்கம் வச்சாச்சு, பாகு பொரிச்சாச்சு. இதை பாருங்கள், பாகை நம்ம கொதிக்க வச்சு ஊற்றுறப்ப எவ்வளோ கசடு வருதுன்னு பாருங்கள். அந்த குண்டாலேயும் இன்னும் அந்த இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அது போக இந்த வடிகட்டியில் எவ்வளோ கசடு வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் சுக்கு, வெல்லம் அந்த மாதிரி இதோட தான் நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மிளகு இந்த மாதிரிலாம் சேர்த்திருப்பாங்க. நல்லா இதை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். லைட்டாக அதோட மிக்ஸ் ஆனால் சரி. இதில் ஒரு லைட்டாக இருக்குது, இது வந்தால் ஓகே. நம்ம இதில் கஸ்டர்ட் பவுடரை சிம்மில் வச்சு இதெல்லாம் ப்ராசஸும் செய்யணும். ஏன்னா டக்குன்னு இது ரொம்ப கட்டிப்படுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கட்டிப்படாது, லெவலாக கட்டிப்படும். நான் கொஞ்சம் ஊற்றிட்டு மறுக்கவும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா கட்டிப்பட்டு நல்லா நிறுத்தியாச்சு. நிறுத்தி எடுத்து வச்சுட்டேன் நான் ஆற விட்டு. அடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்து இதுக்கான தேவையான பனானா ஃப்ரூட்ஸ்லாம் வெட்டலாம். நல்லா இருக்கும். இது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. சம்மர்லலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம், நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழம் சாப்பிடாத பசங்களெல்லாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரூட் கஸ்டர்டோடு சேர்ந்து மில்க்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு தரலாம். அடுத்து ப்ரோமோகிரானேட் எடுத்துக்கலாம், நல்லா அதை உரித்து. அடுத்து அப்புறம் நம்ம சம்மரோட ராஜாவே யார்? மாம்பழம் தான். அவங்களையும் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மேங்கோவை அறுத்துட்டு இந்த மாதிரி போட்டு அழகாக இப்படி பண்ணிங்கன்னா அந்த இது மாதிரி நம்ம விளம்பரத்துலாம் வர மாதிரி வந்துருச்சு அழகா. நீங்கள் இந்த ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த கஸ்டர்ட் செஞ்சு கொடுக்கலாம். இதில் நம்ம எல்லா வகையான ஃப்ரூட்டும் போடலாம். அப்போ உடம்புக்கு குளிர்ச்சியான சப்ஸா சீட்ஸும் நம்ம சேர்த்துறோமா. இது உடம்புக்கு அப்படி ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு.
நல்லா எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும். அடுத்து ஆரஞ்சு பீல் பண்ணி எடுத்து இது பண்ணி வச்சுக்கலாம். ஆரஞ்சு பீல் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கொட்டை வித்து 2 சைடு இருக்க தோலை பிரிச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பொமோகிரானேட் அப்போ கொஞ்சம் கட்டினீங்களா, இப்போயும் இன்னும் கொஞ்சம் பொமோகிரானேட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நம்ம எடுத்துருக்க வாழைப்பழம், பனானா, ஆப்பிள், அடுத்து அது என்னது பழங்கள் எல்லாம் எடுத்தாச்சு. இது கஸ்டர்ட் பவுடர் உள்ளே கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன்னா, இப்போ இதோட ஒன்றா ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போடுது, மாங்காய், அடுத்து ஆப்பிள். அந்த கெட்டியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தங்காட்டி அந்த இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஆனால் தண்ணி பதமாக தான் இருக்குது, நான் கலக்கி காட்டுறவங்களுக்கு. ஆனால் அது பாருங்கள், அந்த செட் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா, ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகும்னு. பாருங்கள் எவ்வளோ செட் ஆகிருக்கு. வாழைப்பழம், அடுத்து ஆரஞ்சு. இன்னும் உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட் இருக்கோ அது எல்லாமே சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ஃப்ரூட் இருந்துச்சு, அதனால் இதெல்லாம் சேர்த்தியாச்சு. அடுத்து பொமோகிரானேட். அப்புறம் நம்ம உடலை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய சப்ஸா சீட்ஸும் கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மேலே தான் அது கெட்டியாக இருக்குது, உள்ளே பாருங்கள் எவ்வளோ லிக்யூட் இதாக இருக்குது. இது ஃப்ரூட் கஸ்டர்ட் மில்க் மாதிரி தான். நல்லா இதாக தான் இதை செஞ்சுருக்கு. இப்படி தான் இது செய்ய முடியும். ரொம்ப கெட்டியாயிட்டிங்கன்னா அது இதாயிரும். சப்ஸா சீட்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து கலக்குன்னு சுவையான கஸ்டர்ட் மில்க் ஃப்ரூட் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. பாருங்கள், ஸ்லோ மோஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்களும் இந்த சம்மரில் இது ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சுவையான கஸ்டர்ட் மில்க் ஷேக் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ வாட்சிங்.